राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। அழகான 2024 ஏன்னா ராம ஜென்ம பூமியில ராம்லல்லா ஆனந்தமா தன்னுடைய கோவில்ல அப்பாடான்னு இருக்க போறான். அவனுக்கு தனியா ஒரு கோவில், ஒரு இடம், ஒரு அடையாளம் அப்படின்னு ஒண்ணு வேண்டாம். ஆனா அவனுடைய பக்தர்களுடைய சந்தோஷத்திற்காக பகவான் ஆனந்தமா இதை ஏத்துக்கிறான். பகவான் சர்வஜன், சர்வசக்தன். இந்த இடத்துல தான் இருக்கான், இந்த இடத்துல இல்லை அப்படின்னு கிடையாது. கோவிலே இல்லைன்னாலும் அவன் உண்டு, எல்லாருமே மறந்தாலும் அவன் உண்டு. பக்தர்களுக்காகத்தான் பகவான் பலவிதமான விஷயங்களை ஏத்துக்கிறான். சுவாமிக்கு அலங்காரம் பண்றோம், நம்பாசிக்காகத்தான் அலங்காரம். சுவாமிக்கு விதவிதமான அபிஷேகம் பண்றோம், நம்ம சந்தோஷத்திற்காக அபிஷேகம் பண்றோம். சுவாமிக்கு பலவிதமான நிவேதனம் பண்றோம், நாம சாப்பிட்றத அவனுக்கு கொடுக்கிறோம், ஆனந்தமா அவன் ஏத்துக்கிறான். பக்தர்களை உத்தேசிச்சுதான் சுவாமி நிறைய விஷயங்களை ஏத்துக்கிறான். இல்லாட்டி சுவாமிக்கு எதுவுமே தேவையே கிடையாது. அது தவிர நாம ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலும் சுவாமிக்கு நாம பழத்தை உண்டாக்கல, சுவாமி உண்டாக்கி இருக்கான். அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நாம ஸ்வீகரிக்கிறோம். எல்லாமே அவன் கொடுத்ததுதான். இப்ப நாம செருப்பு போட்டுக்கிறோம், சுவாமிக்கும் ஒரு செருப்பு போடுறோம். அழகா இப்பெல்லாம் பார்த்தா நல்ல குளிர்காலம், பிருந்தாவனம் அங்க பக்கத்துல எல்லாம் பார்த்தா சுவாமிக்கு உள்ளன் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. காதல நல்லா உள்ளன் குல்லாலாம் மாட்டி விட்டுருப்பா. கம்பளியில அவ்வளவு அழகா போர்வையெல்லாம் போத்தி விடுவா, ஷால்வையெல்லாம் போத்தி விடுவா. பக்தர்களுடைய பக்தி பகவான் பலவிதமான விஷயங்களை ஏத்துக்கிறான். இப்ப எப்படி நம்ம குழந்தைகள்லாம் ஏதானு சாப்பிட்றது, பிஸ்கெட் கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, நமக்கு அது பெரிய விருப்பம் இல்லைன்னா கூட அது கொடுக்கறத நினைச்சு ஆனந்தமா வாங்கிக்கிறோம் இல்லையா? அது போல பக்திக்காகத்தான் ராமச்சந்திரமூர்த்தி இப்ப இவ்வளவு அழகா ஒரு ராம ஜென்ம பூமி கோவில ஆனந்தமா அலங்கரிக்க போறோம். சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் அவ்வளவு தபஸ் பண்ணிருக்கா இந்த ராம ஜென்ம பூமி விஷயத்துக்காக. அப்ப சமர்த்த ராமதாசர் சரித்திரம் நாம கேட்கறது பெரிய பாக்கியம். சமர்த்த ராமதாசர் பண்டரீபுரம் போறார், பாண்டுரங்கனை பார்க்கிறார், பேசுறார். அவருடைய பக்திக்கு வசப்பட்டு பாண்டுரங்கன் ராமனாகவே காட்சி கொடுக்கிறான். கிருஷ்ணன் தானே பண்டரிநாதன், துவாரகாதீசன் தானே. இப்படி பிருந்தாவனத்துல கண்ணன் துளசிதாசருக்காக ராமனாக காட்சி கொடுத்தானோ அது பக்தி, பகவானுடைய ஒரு பெரிய அனுகிரகம். கணேஷ் பட் அப்படின்னு ஒருத்தர் கர்நாடகால இருந்து நிறைய புராணங்கள்லாம் வாசிச்சுட்டு புரி ஜெகநாத கஷேத்திரம் போய் ஜெகநாதனை பார்க்க போறார். அன்னைக்கு பகவானுக்கு அந்த அழகா ஸ்நான பூர்ணிமாவுக்கு அபிஷேகம் நடக்கிறது. இந்த கணபதி பட் ஒரு பெரிய கணபதி உபாசகர். அவரை பொறுத்த வரைக்கும் கணபதி தான் பூர்ணமான பிரம்மம். ஸோ இவர் புரி ஜெகநாத கஷேத்திரம் பார்க்கும் பொழுது இந்த ஜெகநாதன் பெரிய கண்ணெல்லாம் வச்சுண்டு இப்படிதானே ரூபம்.
இவர் பூரண பிரம்மம்னா அவர் கணேசன் அப்படின்ற அபிப்பிராயத்தோட வந்துட்டார். வந்து பார்த்தா இங்க கணபதி இல்லை. அவருக்கு ரொம்ப துக்கம். சரின்னு புரிய விட்டு கிளம்புறார். வழியில ஒரு பிராமணர், என்னாச்சு, என்ன எங்க புரிக்கு வந்துட்டு இப்படி சோகமா போகக்கூடாது, எதனாலே இந்த சோகம்? அப்ப அவர் சொல்றார், என்னமோ பரபிரம்மம் அது இதுன்னு புராணம் சொல்லிருக்கு, நம்பி வந்தேன். ஆனா இங்க பரபிரம்மே இல்லை, ஏதோ கை இல்லாத கால் இல்லாத என்னமோ ஒண்ணு இருக்கு, அது என்னமோ ஜெகநாதன் சொல்றா, என் கணபதி இங்க இல்லை அப்படின்னு. நீங்க ஒழுங்கா பார்க்கல, இப்ப போய் பாருங்க, கணபதி தான் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்ல, அந்த கணபதி பட் திரும்பியும் கோவிலுக்கு வந்து பார்த்தா பகவான் ஜெகநாதன் கணபதியாகவே காட்சி கொடுத்தான். அதனால இன்னைக்கும் பார்த்தோம்னா ஸ்நான பூர்ணிமா அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஜெகநாதனும் பலராமனும் ஹாத்தி பேஷான்னு யானை மாதிரி காது துதிக்கையெல்லாம் வச்சுட்டு தான் காட்சி கொடுப்பார்கள். ஆத்தி வேஷான்னு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப பக்தனுடைய பக்திக்கு தெய்வம் வசப்படுறது. அதனாலதான் சமர்த்த ராமதாசர் வந்த பொழுது பாண்டுரங்கன் அவ்வளவு அழகா ராமனாகவே அவருக்கு காட்சி கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம் சமர்த்த ராமதாசருக்கு. அந்த வார்க்கரி ஜனங்கள், அவர்களுடைய பக்தி, இது எல்லாம் பார்த்து ரொம்ப திருப்தியானார். அங்கிருந்து அவர் நேர புனே பக்கம் வரார். வர வழியில மோர்காவ் அங்க வரார். மோர்காவ் ரொம்ப விசேஷமான ஒரு கணபதி கோவில் அங்க உண்டு. மயூரேஸ்வர் மந்திர் அப்படின்னு பெயர். புனேயை சுத்தி இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்ல ரொம்ப முக்கியமானவர் இந்த மோர்காவ் மயூரேஸ்வர கணபதி. நிறைய மயில்கள் இருப்பதனாலே அதற்கு மோர்காவ் அப்படின்னு பெயர் சொல்லுவார். ஒரு அசுரன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அவனை வதம் பண்றதுக்கு நம்ம கணபதி மயில் மேல வந்தார், அவனை வதம் பண்ணார், இந்த இடத்துல செட்டில் ஆயிட்டார். அதனால மயூரேஸ்வர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இதன் பிறகுதான் அவர் அந்த மயில முருகனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு காண கிடைக்க. அந்த மயூரேஸ்வரர் சிந்து அப்படின்ற அந்த ராஜாவை, துஷ்ட ராஜாவை வதம் பண்ண இடம் இந்த மோர்காவ். அப்ப அந்த இடத்துக்கு வரார் நம்ம சமர்த்த ராமதாசர். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த கணபதியை பார்த்தோன்னு. ஏன்னா பக்த சம்ரக்ஷணத்திற்காக இங்க வந்த கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணபதியை பார்க்க ரொம்ப சந்தோஷம். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சுவாமியை பார்த்து பேசுவார். எப்படி துல்ஜா பவானிய பார்த்த உடனே நீ இப்படி உக்ரமாவே இரு, அசுரால் எல்லாம் வதம் பண்றதுக்கு இந்த உக்ரம் அவசியம், உன் பக்தாளை ரட்சிக்கிறதுக்கு உனக்கு இந்த கோபம் அவசியம்னு அந்த மூர்த்திக்கு இன்னும் இன்னும் பலம் கொடுக்கிறார் இல்லையா தன் பக்தியினாலே. இப்ப எப்படி நாமெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளுக்கு பேசுவோம், நீ ஸ்ட்ராங்கா இரு, பயப்படாத, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா ஒரு மோட்டிவேஷனலா பேசுவோம் இல்லையா. சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாளாம். நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி உக்ரமா இரு, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது அவளுடைய மனோபலம் அவ்வளோ வசதியா இருக்கு. அப்ப அந்த கணபதியை பார்த்துட்டு எவ்வளவு அழகா நீ இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய துக்கத்தை நாசம் பண்றதுக்காக மயில் மேல அந்த அசுரனை அழிச்சியும். இப்ப இந்த தேசத்துல நிறைய அசுராலாம் இருக்கா.
நீ அதே மாதிரி எல்லாரையும் அழிக்கணும். புரியுறதா? இந்த காம்பீரியத்தோட இருக்கணும். இந்த கணபதி எப்பொழுதும் மோதகம் சாப்பிட்டு ஒரு விளையாட்டு பிள்ளை தானே. கணபதி, எல்லா கணங்களுக்கும் அவர்தான் பதி, அதனாலதான் கணபதி. கணங்களுக்கு ஈசன், அதனால கணேசன். கணங்களுக்கு நாயகன், அதனால கணநாயக. இப்படி எல்லாம் பலவிதமான திருநாமங்கள் உண்டு இல்லையா? வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் முக்காவாசி கணபதிய ஆரம்பமா வச்சுட்டு தானே பூஜை பண்ணுவோம். அதுவும் மஞ்சள்லாம் பிடிச்சு தானே கணபதி பூஜை. என்னடான்னா, பார்வதி தேவி தன் உடம்புல பூசின்னு இருந்த மஞ்சள் எல்லாம் திரட்டி அதிலிருந்து கணநாதனை உருவாக்கினான். அதனாலதான் இன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கோம். இன்னைக்கும் கேதார்நாத் போற வழியில கௌரி கொண்டுக்கு முன்னாடி முன்காட்டியா கணபதி அப்படின்னு ஒரு கணபதி கோவில் உண்டு. அந்த இடத்துலதான் சிவபெருமான் கணபதியினுடைய தலையை சீவினார்னு இருக்கு. அதனால அந்த இடத்துல பார்த்தோம்னா தலையே இல்லாத கணபதிய பார்க்கலாம். அப்ப அந்த கணநாதன் அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப குஷி ஆயாச்சு நம்ம சமர்த்த ராமதாசருக்கு. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப அந்த கணநாதனை பத்தி அவர் ரொம்ப அழகா ஒரு ஆரத்தி பாடார். எப்படி துல்ஜா பவானிக்கு ஒரு ஆரத்தி பாடினார், அல்ல நரஹரிய சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இந்த மயூரேஸ்வரர் மோர்காவ் கணபதி, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கணபதி பப்பா மோரையா, மங்களமூர்த்தி மோரையா அப்படின்னு. அந்த மோரையான்றது மோரையா கோசாவின்னு ஒரு பக்தர் இந்த மோர்காவில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு கணபதி பிரத்யக்ஷம். சில இடங்கள்ல அந்த மோரையா கோசாவி அவர் பீதர் அந்த இடத்துல இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு அவருடைய ஆரிஜின் எங்கன்னு தெரியல. ஆனா அவர் மோர்காவில் இருந்தார். அவர் அப்புறம்தான் அவர் தான் சிஞ்சுவட் போறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த மோரையா கோசாவி நன்னா தபஸ் பண்ணி கணநாதனை பிரத்யக்ஷமா பார்த்து, கணநாதன் என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது, எப்பொழுதுமே உன் பேரோட என் பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்க, அதனாலதான் கணபதி பப்பா மோரையா மங்களமூர்த்தி மோரையா அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரால ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது வழக்கம் உண்டு. இந்த மொராயா கோசாவியும் நம்ம ராமதாசர்லாம் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் மாதிரிதான் இருக்கு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காளான்னு தெரியல, ஆனா எல்லாம் ஒரே காலகட்டம் தான். அப்ப இந்த மயூரேஸ்வரர் கணபதியை பார்த்தா நம்முடைய சமர்த்த ராமதாசர் அழகா அவருக்கு ஒரு ஆரத்தி பாட ஆரம்பிச்சுட்டார். அது மகாராஷ்டிரால வீட்டுக்கு வீடு எல்லாரும் பாடுவா. அது ஒரு வைபே உண்டு தனியா. எப்படி நம்ம மதுரையில கள்ளழகர் வரார் அப்படின்னா ஒரு பாட்டு போடுவா, வாரார் ஐயா வாராரு அப்படின்னு. கள்ளழகர் இந்த பாட்டு கேட்டாவே எல்லாரும் ஆடுவா. அந்த மாதிரி மகாராஷ்டிரால மகா கணபதி, அதுவும் இந்த கணபதி விசர்ஜன் கணபதி பூஜையும் பொழுதெல்லாம் நிச்சயமா பாடுவா. எல்லாருமே அவ வீட்டுல நித்தியம் ஆரத்திலேயே உண்டு. ரொம்ப விசேஷமான ஒண்ணு. சுககர்த்தா துக்கஹர்த்தா வார்த்தா விக்னாச்சி நுரவி புரவி பிரேம கிருப ஜயாச்சி சர்வாங்கி சுந்தர உட்டிஷேந்தூராச்சி கண்டி சளகே மாள முக்தா ஃபளாச்சி ஜயதேவ ஜயதேவ ஜய மங்களமூர்த்தி தர்ஷன மாத்ரே மனகாமனா பூர்த்தி ஜயதேவ ஜயதேவ ஜய மங்களமூர்த்தி தர்ஷன மாத்ரே மனகாம்னா பூர்த்தி ஜயதேவ ஜயதேவ. இன்னும் வேகமா பாடுவா. ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு இது சமர்த்த ராமதாசர் பாடினது கூட தெரியாது. ஏன்னா அதுல சமர்த்த ராமதாசருடைய பேரே இல்லை வருது. சரள சோண்ட வக்ர துண்ட திரிநயனா சொல்லும்பொழுது தாச ராமாச்ச வாட்ட பாஹே சதனா
சங்கடி பாவாவே நிர்வாணி ரக்ஷாவே சுரவர வந்தனா அப்படின்னு ராமதாசருடைய பேரும் இல்லை வரது. சுககர்த்தா துக்கஹர்த்தா வார்த்தா விஜ்ஞாச்சி. சுகத்தை கொடுத்துடுவார், துக்கத்தை அழிச்சுடுவார், பார்த்த உடனே எல்லா விதமான ஆனந்தத்தையும் தரக்கூடியவர். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய மங்களமூர்த்தி தர்ஷன மாத்திரே காம மன காமனா பூர்த்தி. தர்ஷன மாத்திரத்திலே மன காம்னாவெல்லாம் மனோகாமியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசனுடைய இஷ்டத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய மங்களமூர்த்தி அப்படின்னு சமர்த்த ராமதாசர் தான் முதல்ல இந்த மோரையாகாவில் இருக்கக்கூடிய மயூரேஸ்வரருக்கு ஆரத்தி பாடுறார். இன்னைக்கு அந்த பாட்டு அவ்வளவு விசேஷம். மகாராஷ்டிரால சாதாரணமா இந்த கணபதி பாட்டை ஆரத்தியை எல்லார் வீட்லையுமே பாடுவார்கள். பாடுறார். கொஞ்ச நாள் அந்த மோர்காவில் சமர்த்த ராமதாசர் இருக்கார். இருந்து அங்க தியானம் பண்ணி இவர் இந்த ஆரத்தி எல்லாம் பாடினோம்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்ம கணபதிக்கு இவ்வளவு அழகா ஒரு ஆரத்தியா, இவ்வளவு நாள் நமக்கெல்லாம் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை கத்துக்கிறார். இது காரணம் கொண்டு நிறைய பேர் சமர்த்த ராமதாசரை அடைகிறார்கள். அங்க ஒருத்தர் சமர்த்த ராமதாசரை தன் குருவா ஏத்துக்க அவரை வச்சுண்டு அங்க ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் மனோபலம், புத்தி பலம், தேகபலம், ஆன்மபலம் இதெல்லாம் முக்கியம்னு புரிய வைக்கிறார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமாச்சு வாழ்க்கையில இல்லையா. பலம் ரொம்ப அவசியம். இப்போ ஒரு நாள் வேலை பண்ணணும் அப்படின்னா உடல் பலம் வேணும். அடுத்த நாள் காத்தால் நிறைய பொறுப்புகள் இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கணும்னா மனோபலம் வேணும். அதே மாதிரி பலவிதமான சவால்கள் வரும்பொழுது சமாளிக்கக்கூடிய புத்தி பலம் வேணும். முக்கியமா வாழறதுக்கு ஆன்ம பலம் வேணும். யாராவது தானே சொல்லுவா, நம்மளை வேணுட்டு அழ வைப்பா, அதெல்லாம் அழாம இருக்கணும், தைரியமா இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும், படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், செய்யற வேலைகள்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே தேகபலம், புத்தி பலம், மனோபலம், ஆன்மபலம் இது எல்லா நாளும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. சரீரம் ஆரோக்கியமா இருந்தாலே புத்தி பலம் மனோபலம் வரும், அப்ப ஆன்மபலம் வரும். ஆன்மபலம் இருந்தாலே மனோபலம் புத்தி பலம் தேகபலம் வந்துடும். இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னா நல்ல மனோபலம் வேணும். ஏன்னா உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு நினைச்சா வராது. டெய்லி அது பண்ணணும். அது பண்றதுக்கு மனசுல ஒரு உற்சாகம் வேணும். அப்ப அந்த மனோபலம் அவசியம். சமர்த்த ராமதாசர் எங்க போனாலும் இந்த 4 விஷயத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவார். புத்தி பலம், மனோபலம், தேகபலம், ஆன்மபலம். இந்த தேகபலத்துக்கு எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பார். காத்தால் எழுந்தவொன்னு சூரிய நமஸ்காரம். என்ன சமர்த்த ராமதாசர் நித்தியம் பண்ணிட்டு இருந்த ஒரு தபஸ் சூரிய நமஸ்காரம். ஒரு நாளை போல 108 சூரிய நமஸ்காரம் மினிமம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிக்கிறது. அந்த நாம பலமே அவருக்கு ஆன்ம பலம் கொடுக்கும். நிறைய புராணங்கள்லாம் வாசிப்பார். நம்ம முக்கியமா ராமாயணம் டெய்லி வாசிச்சுட்டே இருப்பார். சுந்தரகாண்டம் எல்லாம் அப்படி வாசிப்பார். ஏன்னா சுந்தரகாண்டம் எல்லாம் வாசிச்சா அவ்வளவு ஒரு பலம் கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய அப்படி ஒரு என்ன சொல்ற டயர்லெஸ் எஃபர்ட்ஸ், துளி கூட டயர்சமே இல்லாம கலப்பே இல்லாம திரும்ப 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 சீதையை தேடி பார்த்து சீதையோட பேசுறது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் படிக்க 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 நமக்கு டயர்லெஸ் எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு தானா வந்துடும். அதனால சூரிய நமஸ்காரம், ராமாயணம் பாராயணம், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் படிப்பார், நாலேஜ் கெயின் பண்ணுவார். அப்புறம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிப்பார். அப்புறமா ராம ரூபத்தை தியானம் பண்ணுவார். ஏன்னா மனசு அப்பப்ப டல் ஆகும், அப்பப்ப அப்படி டயர்ட் ஆகும், அப்பப்ப ஒரு 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 பிடிப்பு இல்லாம இருக்கும். அப்பெல்லாம் பண்ண வேண்டியது பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும். ஏன்னா பகவானுடைய ரூபம்ன்றது எல்லா பெரியவாளுமே தியானம் பண்றதுக்கு விசேஷமான ஒன்னா சொல்லி வச்சிருக்கா. அப்ப அந்த ரூபத்தை தியானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவார். பண்ணி 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 அங்க இருக்கிறவாளுக்கு சொல்லி கொடுக்கிறார்.
அங்க எல்லாரும் நல்ல பக்தி ஆயிட்டா, ஸ்ரத்தை ஆயிட்டா. டெய்லி எல்லாரும் அந்த சுககர்த்தா துக்கஹர்த்தா அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டா. அந்த மகா கணபதி கிட்ட சொல்லிட்டு, இந்த மடம் இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கோ, எல்லாருக்கும் புத்தி பலம், தேகபலம், மனோபலம், ஆன்மபலம் எல்லாம் கொடு, இந்த தேசம் நன்னா ஆகணும், ராமராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மோரேகாவ் கணபதி பப்பா மோரையா அவரிடத்திலிருந்து உத்தரவை வாங்கிண்டு அடுத்த ஊருக்கு பயணப்படுறார் சமர்த்த ராமதாசர். ரொம்ப நாளா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மோரையா காவ் மயூரேஸ்வர கணபதியை பார்க்கறதுக்கு. பூனாலேருந்து கூப்பிடுற தூரம் தான், போய் பார்க்கணும். கணபதி ராமதாசர் மூலமா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय बोलो महागणपति की जय. गणपति बप्पा मोरया, मंगलमूर्ति मोरया. राधे कृष्णा. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.